ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் நடிச்சிட்ருக்க பொன்னி சீரியல் ஹீரோயின் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு வந்து ரீசெண்டாக உடல்நிலை வந்து சரியில்லை போல இருக்குது. அதாவது ஃபீவர் மூஞ்சு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு குட்டி வீடியோ வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு பிக்கும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இவங்க வந்து இப்போ தான் இவங்களுக்கு திருமணம் ஆச்சு. சிறகடிக்க ஆசை சீரியல் முத்து கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா, வெற்றி வசந்த், அவரை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்பவே அழகான ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. கஷாயம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு போல இருக்கு தன்னோட மனைவிக்கு. எப்பயுமே நான் என்னோடய அம்மாவை வந்து மிஸ் பண்ணுவேன். ஆனால் அதுவும் இந்த சிக்கில் இருக்கிற இந்த டைமில் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த டைமும் என்னை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறேன் என்னோடய கணவர் அம்மா அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வெற்றி வசந்தை வந்து டேக் பண்ணி அந்த கஷாயத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாமல் எவ்வளோ வக்கரமான கேவலமான புத்தியில் இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு கமெண்ட் ஒன்று. அதை வந்து நம்மளோட வைஷு வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து சாணி அள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி, கழுவுங்க நல்ல வேலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வெற்றி வசந்த் வைஷு 2 பேரையும் டேக் பண்ணி வேற போட்டிருக்காங்க. அவள் உனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்லை, 3 பேருக்கு ரொம்பவே கேவலமான வார்த்தையெல்லாம் சொல்லி அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சீன் போடுறியா பனி மூஞ்சிக்காரா, அந்த மாதிரிலாம் எவ்வளோ வக்கரமான கேவலமான புத்தி. ஒருத்தவங்க நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னா பொறுத்துக்க முடியல போல இருக்குது. அந்த ஒரு பர்ஸ்ட் அவுட்டில் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரி ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டோரி போடுறத விட்டுட்டு கம் இன் ஒரிஜினல் ஐடி. ஐ திங்க் ஐ டஸ் நாட் ஹாவ் எனி ஒர்க். அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்ற பார்க்கறது தான் வேலையாக இருக்குது போல இருக்குது. அவ்வளோ வெட்டியாக இருக்கிற நீ இந்த நேரத்தில் நீ ஏதாவது செய்யலாம். நீ என்ன தான் என்னோட லைஃப்பில் வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அது வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் தாட்டை வந்து நல்ல விதமாக வச்சுக்கோ. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையை பாரு. உன்னோட ஓன் வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணு. கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசி அப்படிங்கிற மாதிரி வைஷுவோட அதிரடியான ஒரு ரிப்ளை. உண்மையை பார்த்த உடனே பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம நோஸ் கட் அந்த ஒரு பர்சனுக்கு. ரிப்போர்ட் திஸ் ஃபேக் ஐடி அப்படின்னு